இனி விரிவான செய்திகள். இலங்கையின் துரித அபிவிருத்தி தொடர்பாக ஜப்பான் பெருமகிழ்ச்சி கொள்வதாக ஜப்பானின் விசேட பிரதிநிதி யசுசி அகாஷி ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் தோல்வியடைய செய்யப்பட்டு குறுகிய காலத்திற்குள் இலங்கை துரித அபிவிருத்தியை அடைந்துள்ளதாக யசுசி அகாஷி தெரிவித்தார். இன்று முற்பகல் ஜனாதிபதியை அவர் சந்தித்த போது இதனை தெரிவித்தார். தெற்கு கடகதி வீதி நாட்டின் அபிவிருத்திக்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்ததென தெரிவித்த அகாஷி, இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு ஜப்பான் தொடர்ந்தும் ஆதரவு வழங்கும் என உறுதியளித்தார். இலங்கையில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு ஜப்பான் வழங்கும் ஆதரவுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதி அகாஷியை அறிவுறுத்தினார். ஜப்பான் எதிர்கொண்ட சுனாமி மற்றும் பூகம்பம் போன்ற அனர்த்தங்களின் போது இலங்கை வழங்கிய ஆதரவை நினைவு கூர்ந்த அகாஷி, இது தொடர்பாக ஜப்பான் மக்களின் நன்றி இலங்கை அரசாங்கத்திற்கு உரித்தாகும் என தெரிவித்தார். ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க, ஜப்பான் வெளியுறவு அமைச்சின் தென்கிழக்கு ஆசிய விவகாரங்களுக்கான பிரதி பணிப்பாளர் கெஞ்சி மியாட்டா, இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் நொபுஹிடோ ஹொபோ, ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் வசந்த கரனாகோட ஆகியோரும் இணைந்திருந்தனர். 12 மணித்தியாலங்களுக்குள் கடகதி வீதியூடாக 4000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணித்ததாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. நேற்று பிற்பகல் 6 மணி தொடக்கம் இன்று காலை 6 மணி வரையிலான 12 மணித்தியாலங்களுக்குள் சுமார் 4000 வாகனங்கள் தென்னிலங்கை கடகதி வீதியில் பயணித்துள்ளன. இதன் மூலம் 10 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதியை உழைக்க முடிந்ததாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தென்னிலங்கை கடகதி வீதியை திறந்ததை தொடர்ந்து மாலை 6 மணி தொடக்கம் அது பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. இதேவேளை கடகதி வீதியில் கஹதுடுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்ததுடன் இது கடகதி வீதியில் இடம்பெற்ற முதலாவது விபத்தாக பதிவாகியுள்ளது. கடகதி வீதியில் பயணித்த வேனின் வேகம் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. கடகதி வீதியில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் மிகுந்த கவனத்துடன் செயற்படுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். காலை 7:15 மணியளவில் தெற்கு அதிவேக பாதையில் 8வது கிலோமீட்டருக்கு அருகில் கெப் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியது. மழை காரணமாக வீதியில் சறுக்கும் தன்மை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டது. கெப் வாகனத்தில் பயணம் செய்த 2 காயமடைந்தனர். இவர்கள் கொரோனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். தற்போது மழை பெய்து வருவதால் வீதி ஈரலிப்புடன் காணப்படுகின்றது. முதல் தடவையாக இந்த பாதையில் பயணம் செய்யும் வாகன சாரதிகளிடம் தற்போதைய காலநிலையை கருத்தில் கொண்டு வாகனங்களை செலுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலம் சாரதிகள் மற்றும் வீதியின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தலாம். கடகதி வீதியில் வாகனங்களை செலுத்துவோர் சிறந்த உடல் ஆரோக்கியம் மற்றும் மனோநிலையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். போதையுடன் அல்லது மனோநிலை பாதிக்கப்பட்டிருப்பின் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என போலீசார் கேட்டுள்ளனர். சகல சந்தர்ப்பங்களிலும் ஆசன பட்டியினை அணிந்து செல்ல வேண்டியதுடன் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்கு தேவையான ஒழுங்குகளை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் சாரதிகள் கடகதி வீதியில் பிரவேசிக்க வேண்டிய இடங்கள் மற்றும் வெளியேற வேண்டிய இடங்கள் தொடர்பிலும் சிறந்த விளக்கம் பெற்றிருக்க வேண்டும். விசேடமாக வீதி சமிஞ்சைகளை பின்பற்றுவது கட்டாயமாகும். உயிரையும் சொத்துக்களையும் பாதுகாத்து தெற்கு அதிவேக பாதையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரதியமைச்சர் நிர்மலா கொத்தலாவல வேண்டுகோள் விடுத்துள்ளார். தெற்கு அதிவேக பாதை தற்போது திறக்கப்பட்டுள்ளது. கொட்டாவ, கஹதுடுவ, கெலனிகம, தொடங்குட, வெளிப்பண்ண, பந்தேகம, பின்னதுவ ஆகிய 8 நுழைப்பாதைகள் உள்ளன. இவற்றில் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். கட்டணங்கள் வாகனங்களின் வகைகளுக்கு ஏற்ப அறவிடப்படும். இப்பாதையில் தற்போது தனியார் பஸ்களுக்கும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. உரிய காலத்தில் பொது வாகனங்களுக்கும் இந்த பாதையில் பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும். அதிவேக பாதையில் பிரவேசிப்பதற்கு முன்னர் அனுமதி சிட்டை ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். வெவ்வேறு வாகனங்களுக்கு வித்தியாசமான கட்டணங்கள் அறவிடப்படும். அதிவேக பாதைக்கான நுழைவு வீதிகளில் பிரவேச கட்டணங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆசியாவின் துரித பொருளாதாரத்து வேகத்தை எட்டியுள்ள நாடு இலங்கை என பேங்காக் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. தாய்லாந்தின் பேங்காக் போஸ்ட் பத்திரிகை இன்று தனது புதிய அச்சு மூலம் இது தொடர்பான செய்தியினை வெளியிட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு எல்டிடி பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கை தெளிவான பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியம், வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் பொருளாதார ஆய்வாளர்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக பேங்காக் போஸ்ட் பத்திரிகை தெரிவிக்கின்றது. ஆசியாவின் பலம் பொருந்திய பொருளாதார வளமிக்க நாடாக இலங்கை மாற்றம் பெற்று வருகின்றது. 30 ஆண்டு கால மோதல்களினால் இலங்கையின் பொருளாதாரம் பாதிப்படைந்திருந்தது. தற்போது பொருளாதாரம் மாத்திரமின்றி மானிட வளமும் புதிய திருப்பு முனையை அடைந்துள்ளது. நாட்டின் பிரதான நகரான கொழும்பை தாண்டி செல்லும் போது வடக்கு கிழக்கு பொருளாதார அபிவிருத்தி உயரிய மட்டத்தில் காணப்படுகின்றது. இலங்கை பல துறைகளில் புதிய மாற்றங்களை எட்டியுள்ளதுடன் பொருளாதார ரீதியில் பலமான நிலையினை அடைந்துள்ளது. அமெரிக்கா, இந்தியா, சிங்கப்பூர், வியட்நாம் போன்ற நாடுகளின் வர்த்தகர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள ஆர்வம் காண்பிப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தென்னிலங்கை கடகதி வீதி திறக்கப்பட்டதை தொடர்ந்து ஹோட்டல், சுற்றுலா மற்றும் விடுமுறை இல்லங்கள், சுதேச வைத்திய நிலையங்கள் போன்றன நிர்மாணிக்கப்படும் என்றும் பேங்காக் போஸ்ட் பத்திரிகை செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பலத்த காற்றுடன் கூடிய காலநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் முன்கூட்டியே அறிவிக்காமை தொடர்பில் அவ்வுத்தியோகத்தர்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை தொடர்பில் ஆராய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். 25ஆம் தேதியே இந்த அனர்த்தம் ஏற்பட்டது. அவ்வேளையிலும் அனர்த்த முகாமைத்துவ குழு ஜனாதிபதி தலைமையில் கூடியிருந்தது. ஜனாதிபதி என்னுடன் உடனடியாக தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு துரித கதியில் நிவாரணம் வழங்குமாறு பணிப்புரை வழங்கினார். வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் குறித்து அறிக்கை கோரப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தம் குறித்து முன்கூட்டியே அறிவித்ததாக இவர்கள் தெரிவித்தனர். இந்த விளக்கத்தில் காணப்படும் தெளிவின்மையினால் முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இது தொடர்பான அறிக்கை இன்று கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைக்கு அமைய யாரேனும் ஒருவரின் தவறுதலான செயற்பாடுகள் இருப்பின் அது குறித்து நாம் நடவடிக்கை எடுப்போம். இதற்கென சுயாதீன குழு ஒன்றை நியமித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் எவரையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் செயற்பட மாட்டோம். மக்களுக்கான நிவாரணப் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. இதற்கென நிதி ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. அனர்த்த முகாமைத்துவ குழுவில் எதிர்க்கட்சித் தலைவரும் அங்கத்துவம் வகிக்கின்றார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எதிர்க்கட்சியும் நம்முடன் இணைந்து செயற்படுவது சிறந்த முன்மாதிரியாகும். நம்முடன் கலந்துரையாடி பேச்சுவார்த்தைக்கென தினம் ஒன்றை வழங்கவும். இறுதி கட்டத்தில் ஒரு தினத்தை குறிப்பிடுவதன் மூலம் நமக்கு எதனையும் புரிய முடியாது. அனர்த்த முகாமைத்துவ குழு கூடியது. முன்கூட்டியே இவருக்கு இது தொடர்பில் அறிவித்தோம். அவ்வாறு இருந்தும் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஏன் வர முடியாது? இவருக்கு இந்த அளவு வேலைப்பளு உள்ளதா? ஜனாதிபதியை விட எதிர்க்கட்சி தலைவருக்கு வேலைப்பளு அதிகம். காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் மினி சூறாவளியின் பாதிப்புகள் தொடர்பான மதிப்பீடுகளை தயாரிக்கும் பணிகள் பூர்த்தியடைந்துள்ளன. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் மழையினால் பாதிப்புக்குள்ளானோருக்கு தொடர்ச்சியாக நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன. சொத்துக்கள் தொடர்பான சேத விவரங்களை திரட்டும் பணிகள் பூர்த்தியடைந்துள்ளதாக மாவட்ட செயலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மாத்தறை மாவட்டத்திற்கு முதல் கட்டத்தின் கீழ் 200 லட்சம் ரூபாயை நட்டஈடாக வழங்க அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதிப்பீடுகளுக்கு அமைய தேவைப்படும் எஞ்சிய நிதியையும் வழங்க அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாத்தறை மாவட்ட செயலாளர் WKK அத்துக்கோரல தெரிவிக்கின்றார். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் கொலை வழக்கில் துமிந்த சில்வா ஒரு சாட்சியாளரை தவிர சந்தேக நபர் அல்ல என ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். துமிந்த சில்வா சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய முன்வைத்த அந்த தர்க்கத்திற்கு பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி டிரந்த வலலியாத்த எதிர்ப்பு தெரிவித்தார். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் கொலை வழக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் பிரசன்ன அல்விஸ் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. துமிந்த சில்வாவின் நெற்றி பகுதியில் 2 காயங்கள் காணப்பட்டதாக அவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய குறிப்பிட்டார். எனவே மிகவும் அருகிலிருந்து அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். துமிந்த சில்வா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற வேளையில் அவரது கட்டிலுக்கு அருகில் வைத்தியர்கள் பேணி வந்த மருத்துவ அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு விசாரணைகளை முன்னெடுக்கும் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிடுமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய தெரிவித்தார். எனினும் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி டிரந்த வலலியாத்த துமிந்த சில்வாவின் வாக்குமூலங்களை பெறாமல் எவ்வித ஆவணங்களையும் சந்தேக நபரின் தரப்பினருக்கு வழங்கக்கூடாது என குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா இதுவரையும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு வாக்குமூலம் வழங்காமையினால் இவ்வாறு ஆவணங்களை வழங்குவதனால் உயிரிழந்தவரின் தரப்பினருக்கு அநீதி இழைக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். அவர்கள் கோரியிருந்த ஆவணங்களை வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பில் நாளை நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்படும் என இதன்போது மேலதிக நீதிவான் பிரசன்ன அல்விஸ் குறிப்பிட்டார். ராஜரட்ட பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் உள்ளிட்ட குழுவினரை விரிவுரை மண்டபத்தில் தடுத்து வைத்து மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்திற்கான பேராசிரியர்கள் அலகு ஒன்றை உடனடியாக ஆரம்பிக்குமாறு மாணவர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜரட்ட பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் தலைமையில் குறித்த பல்கலைக்கழகத்தின் விரிவுரை மண்டபத்தில் இந்த விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று முற்பகல் 10 மணிக்கு விரிவுரை மண்டபத்தினை சுற்றி வளைத்த வைத்தியப்பட மாணவர்கள் உபவேந்தர் உள்ளிட்ட விரிவுரையாளர்களை மண்டபத்தினுள் தடுத்து வைத்தனர். தமது பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் வரையில் அதிகாரிகளை அங்கிருந்து விடுவிக்கப் போவதில்லை என மாணவர்கள் குறிப்பிட்டனர்.
பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் அலகு ஒன்று அமைப்பதில் நிலவும் கால தாமதத்துக்கு மாணவர்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் பல்கலைக்கழகத்தில் இருந்து தாம் வெளியேற வேண்டிய காலப்பகுதியில் தொடர்ந்தும் தாமதம் ஏற்படுவதாக வைத்திய பீடத்தின் இறுதி ஆண்டு மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். பேராசிரியர்கள் அலகினை அமைப்பதற்கான கட்டடத்தின் நிர்மாண பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. கட்டட நிர்மாண பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ஒப்பந்தக்காரர்களால் கூறப்பட்ட போதிலும் நிர்மாண பணிகள் இதுவரையில் நிறைவடையவில்லை என மாணவர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் கவனம் செலுத்தாமல் இருப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுமார் 3 மணித்தியாலங்களாக விரிவுரை மண்டபத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த உபவேந்தர் மற்றும் விரிவுரையாளர்களில் சிலர் சிறிது நேரத்தின் பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாட முன்வந்தனர். இதன் பின்னர் உபவேந்தரால் வழங்கப்பட்ட உறுதிமொழிக்கு அமைய மாணவர்கள் குறித்த கட்டிடத்திலிருந்து வெளியேறினர். மக்கள் விடுதலை முன்னணியை மாவட்ட ரீதியில் சக்தி பெற செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளின் மற்றொரு கட்டம் அம்பலந்தோட்டையில் இன்று நடைபெற்றது. நட்டமடைந்த ஓய்வூதிய நிதியம் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என விவசாயிகள் எதிர்பார்த்தனர். வரவு செலவு திட்டத்தின் பின்னர் ஓய்வூதியம் கிடைக்கும் என விவசாய சமூகம் எதிர்பார்த்தது. எனினும் அதற்கான நிதி இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படவில்லை. அத்துடன் பொருட்களின் விலையை குறைத்து வரி நிவாரணங்களை வழங்குவார்கள் என பொதுமக்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனாலும் பொருட்களின் விலையினை குறைக்கும் விடயம் ஒரு புறம் இருந்தாலும் வரிச்சுமையை அதிகரித்துள்ளனர். அத்துடன் பால்மா, சமையல் எரிவாயு, சீனி போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் தவறான பொருளாதார முறையொன்றை கையாளுகின்றனர். இதற்கு மாற்றீடாக வேறொரு பொருளாதார முறை அவசியம் என்பது பற்றி கிராமங்களுக்கு சென்று நாம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளோம். அடுத்து சக்தியின் தேடலில் நாட்டில் காணப்படும் பொது சொத்துக்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்படாமையும் அவை உரிய முறையில் பகிர்ந்தளிக்கப்படாமையும் கவலைக்குரியது. கல்முனை நகரில் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள வியாபார கட்டடங்களே இவை. கடந்த 3 வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட இந்த கட்டடங்கள் இதுவரையில் பாவனைக்கு வழங்கப்படாதுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கல்முனை மாநகர சபை இதன் மூலம் அதிகளவு வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற போதிலும் இவ்வாறு இந்த கட்டடங்கள் பூட்டி கிடப்பதனால் அந்த வாய்ப்புகள் அற்றுப்போவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த கடத்தவதி பக்தர் வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்களுக்கு இந்த கடத்தவதி இந்த 3 வருட காலமாக வழங்கப்படவில்லை. இந்த புதிய 3 தலைமுறைக்கு இந்த மேயர்மார்கள் நகரசபைக்கு வந்த பின்பாடு கூட இதை கவனத்தில் கொள்ளவில்லை. பல வருடங்களாக பூட்டி கிடப்பதனால் இந்த கட்டடங்களும் அதனை அண்மித்த சூழலும் சேதமடைந்து காணப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதை புதியோரு மேயர் 4வதாக வந்திருக்கின்றார். இவராவது கண்காணிப்புக்கு எடுத்துக்கொண்டு இந்த கல்முனை பஸ் ஸ்டாண்டை சீர்திருத்தமாகவும் இந்த கடை பூட்டி கிடக்கும் கடைகளையும் ஒரு விதிமுறையாக கொடுத்து இதில் ஒரு லாபம் அடைய வேண்டும். கடந்த 3 வருடங்களாக மக்களுக்கு எந்தவித பயனுமின்றி காணப்படும் இந்த கட்டடங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? கல்முனை மாநகர சபை மேயரே, இது உங்களின் கவனத்திற்கு.